எந்த ஷேர் பிரைஸ் ஒரு 300-350 ரூபாய் இருந்ததோ அதை நீங்க 3500 ரூபாய் எடுத்து காட்டுறீங்க. அதில் தானே நீங்க உங்களுடைய அண்ணனை வச்சு அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து ஷெல் கம்பெனி வழியாக பணத்தை உள்ள போட்டு ஒரு ஆர்டிபிஷியல் மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த ஆர்டிபிஷியல் மார்க்கெட் வழியாக அடானியோடைய ஷேர் பிரைஸ் அதிகரிக்கும். ரைட், 2023ல வந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்பு அடானி நம்பர் 3 பொசிஷன்ல ட்ரெயில் பண்ணிட்டு இருப்பாரு. 2ல வருவாரு, 3ல வருவாரு, 4க்கு போவாரு. ஒவ்வொரு நாளும் அவர் வந்துட்டு இருப்பாரு உலகத்துல இருக்கிற உலக பணக்கார பட்டியல்ல. 2024 லோக்சபா எலெக்ஷன் போது ரிசல்ட் வர்றதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் 3 பேருமே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க பாஸ், you're a prime minister, you're a finance minister, you're a home minister, ரைட்? மார்க்கெட்ல இந்தந்த கம்பெனி மீது நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட பணம் பல மடங்கு அதிகரிச்சிரும்னு சொன்னாங்க. அதேபடி பல்வேறு நபர்கள் அந்த கம்பெனி மீது, அதாவது அடானி நிறுவனத்தின் மீது பணத்தை போட்டாங்க. 3rd day இந்த ரிசல்ட் கேம், the market crashed. பல்வேறு இடங்கள்ல இருந்து செபி சீஃப் மீது குற்றச்சாட்டுகள் வந்த பின்பு கூட அவர் இதுவரை நாங்க ராஜினாமா கொடுக்கிறோம், இல்லை இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு வரல. அந்த டிஃபென்ஸ்க்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துடைய பின்புலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டை அவர்கள் காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார். இன்னைக்கு வரை அடானி நிறுவனம் ஹிண்டன்பர்க் மீது எந்த விதமான வழக்கையும், செபியின் சீஃபான மாதவிபுரி புஜ் மீது இந்த அளவுல ஹிண்டன்பர்க் இஸ் அ ஷார்ட் செல்லர். அவங்களுடைய வேலை என்ன, இந்த மாதிரியான லிஸ்டிங் எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க, லிஸ்டிங் எடுத்துட்டு வருவாங்க, they make money out of it. ஸோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறையும் நீங்க சுட்டி காட்டி வழக்கு போடுறீங்க. செபியின் சீஃபாக பதவியேற்பதற்கு முன்பு கணவர் மனைவி 2 பேருடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் 1 கோடி ரூபாய். செபியின் சீஃபாக பதவியேற்றதற்கு பின்பு அவர்களுடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் 40 இருந்து 50 கோடி ரூபாய். எப்படி ரஃபால் டீல்ல காங்கிரஸை குற்றவாளியாக மாற்றிட்டார்களோ, எப்படி அந்த பெகசஸ் விஷயத்தை காங்கிரஸ் எடுத்து வைக்கும் போது அதையும் மக்கள் மறந்துட்டார்களோ, செபியோடைய விஷயத்தை மக்கள் மறந்து. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். செபியின் தலைவர் மாதவிபுரி புஜ் அவர்கள் மீது தொடர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. காங்கிரஸ்னாலையும் சரி, ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையிலும் சரி, அவங்க மேல தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. பட் அவர்கள் தரப்புல அதுக்கு டோட்டலா மறுப்பு தெரிவிக்கப்பட்டுட்டே இருக்கு. பாஜக அரசு இதுக்கு மௌனம் காத்துக்கிட்டே வராங்க. இந்த நிகழ்வு அடுத்தடுத்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இது தொடர்பா டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு ராகுல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த இஷ்யூ இப்ப எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? மாதவிபுரி புஜ் மீது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஷாக்கிங் ஸ்டோரி தான் வெளில வந்துட்டு இருக்கு. மாதவிபுரி புஜ் செபியின் சீஃபாக இருக்கிறார். செபியோடைய வேலை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 17 கோடி டிமேட் அக்கவுண்ட் ஹோல்டர்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு, சரியாக அந்த சந்தை இயங்குகிறதா இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுல தன்னுடைய பணத்தை பெற முடியும் என்கிற பல்வேறு விஷயங்கள். அது ஒரு ரெகுலேட்டரி பாடி மட்டுமல்லாமல் செபியோடைய பொறுப்பு மார்க்கெட் சரியாக இயங்குகிறதா இல்லையா, வெளிநாட்டிலிருந்து தவறான பணம் வருகிறதா இல்லையா, ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கார்பரேட் தவறான ஷேர்ஸ்களை வித்துட்டு ஓடக்கூடாது, அது மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவருக்கு பார்த்துட்டு வர்றாங்க. நவ் திஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 2023. அது எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் சமீபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா செபியின் சீஃப் மீது நேரடியாக ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் வெளியில் வருது. ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் வெளியே வந்த அடுத்த நிமிடமே நீங்க பார்த்தீங்கன்னா செபியின் சீஃப் மற்றும் அவருடைய கணவர் 2 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க எந்த விதமான ஊழல் தவறுகள் செய்யவில்லை, எந்த விதமான கேள்வி அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மாதவிபுரி புஜ் ஒரு செபியின் மெம்பரான நாள்ல இருந்து தொடர்ந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகளில் இருந்தது. ஏன் இது தவறுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு
இண்டிபெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய டாப் லீடர், ஒரு சீஃபாக இருக்கக்கூடிய நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்க வச்சுக்க கூடாது. பட் ஹியர் தே போத் ஹேட் இட், ரைட்? இந்த குற்றச்சாட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அந்த ஷேர் மார்க்கெட்லாம் கீழே வந்துச்சு. பட் 3வது நாளே சரியாயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, மாதவிபுரி போஜ் எந்த விதமான மன்னிப்பும் கேட்கவில்லை, விளக்கத்தை கொடுக்கவில்லை. மாதவிபுரி போஜ் மீது அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாதவிபுரி போஜ் தானாக முன் வந்து ராஜினாமாவும் கொடுக்கவில்லை. She was defending herself. This is the first time in our Indian history that செபி போன்ற அமைப்பின் தலைமை பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர் மீது இவ்வளவு பெரிய அலிகேஷன் வந்ததுக்கு பின்பு கூட அவர் பதவி விலகிறத மறுத்துட்டு வர்றதுதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 மிகப்பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் எடுத்து வைக்கிறாங்க. 4 பிரஸ் மீட் நடந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீங்கன்னா மாதவிபுரி போஜ் அடுத்த நிமிடமே ராஜினாமா கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. செபியின் சீஃப் பதவிக்காக அரசாங்கம் அவருக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுக்கிறாங்க. ஐசிஐசிஐ வங்கியில இவர் பணிபுரிந்த காலகட்டத்திலிருந்து அங்கிருந்து அவருக்கு ஒரு சம்பளம் வருது. 2 இடத்துல இருந்து சம்பளம் வருதுன்னு நீங்க பார்ப்பீங்க, கிடையாது. இதே ஐசிஐசிஐ வங்கியில இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல்ல இருந்து அவருக்கு பணம் வருது. அங்க மட்டும் அவங்க அது நிற்கிறது என்றால் இல்லை. இன்னொரு இடம் ஈசாஃப் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு வங்கி ஒரு ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் இவருக்கு வருது. எவ்வளவு அந்த பணம்னு நீங்க பாத்தீங்கன்னா 16,80,00,000 ரூபாய். ஸோ இந்த விளக்கத்தை நம்ம இன்னும் ஆழமாக பார்ப்பதற்கு முன்பு நேற்று ஒரு பிரஸ் மீட் வெளிவந்தது. நேற்று வெளிவந்த பிரஸ் மீட்ல நீங்க பாத்தீங்கன்னா மாதவிபுரி புஜ் அவருடைய கணவர் 2 பேருக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு மும்பையில. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்தீர்கள்னா 7 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு 2018-19ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. சரி, ப்ராப்பர்ட்டி தானே, இப்போ எனக்கு 2 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை நான் வாடகைக்கு கொடுத்துருவேன், இதுல எந்த தவறும் கிடையாது. ரைட். 7 லட்சம் ரூபாய் வாடகையாக இருந்த அதே ப்ராப்பர்ட்டி 2019 and 20ல அந்த வாடகை அப்படி அதிகரிக்குது. எவ்வளவு அதிகரிக்கிறது? 36,75,000 ரூபாய். ரைட். அண்ட் அங்க இருந்தும் அந்த வாடகை நிக்கல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வாடகை வருடத்திற்கு 46,05,000 ரூபாய். இந்த 4-5 வருடத்தில், அதாவது 2018-19ஆம் ஆண்டுல இருந்து 2024 வரை மாதவிபுரி புஜ் வாடகையாக வாங்கின தொகை 2,16,55,000 ரூபாய். 7 lakhs ஆக இருந்தது, இன்னைக்கு 46 lakhs ஆக மாறுது. இந்த 5 yearsல அவங்க வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இதுவும் தவறு கிடையாது. 7 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க, ப்ராப்பர்ட்டி ஏறி இருக்கும், ரொம்ப மெயினான ஏரியால இருந்திருக்கும், மெட்ரோ வந்திருக்கும். பட் ஹவு மச், ஹவு மச், தட் இஸ் த குவெஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு இந்த விலை அதிகரித்திருக்கிறது. இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்க அந்த அந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா, கேரல் இன்ஃபோ சர்வீசஸ் லிமிடெட் என்கிற கம்பெனிக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கொடுக்கப்படுது. யாருடைய இது கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் லிமிடெட். ஒர்க் ஹார்ட் லிமிடெட் வழக்கு செபி கையில போகுது. ரைட். அண்ட் செபி வந்து ஒர்க் ஹார்ட் அந்த வழக்கில் வந்து பல்வேறு டெவலப்மெண்ட்டை காட்டுறங்கிற பேரில் அவங்களுக்கு க்ளீன் ஷீட் கொடுத்துட்ருக்காங்க. ரைட். ஸோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் எடுத்துட்டு 7 லட்சம் ரூபா வர்த்துக்கான ப்ராப்பர்ட்டிக்கு நான் வருஷத்துக்கு 46 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னா, இஸ் திஸ் நாட் அ கரப்ஷன்? பிகாஸ் த கேஸ் இஸ் வித் யூ, யூ ஆர் ஹேண்ட்லிங் தட் கேஸ், யூ ஆர் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ரைட். எந்த அடிப்படையில 7 லட்சம் ரூபாய் 46 லட்சம் ரூபாயாக உயர்கிறது? ஒண்ணு. சரி, இதை நீங்க டிக்ளேர் பண்ணீங்களா? உங்களுடைய வருமானம்னு டிக்ளேர் பண்ணீங்களா? You are sitting on a position where you are responsible for any sort of
லீகல் இல்லீகல். ஒர்க் ஹார்ட் மேல இருக்கிற வழக்கு எது தொடர்பான வழக்கு சார்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்த பல்வேறு அத்துமீறல்கள், மேன் ப்ராக்டிஸ் பண்ணது, எப்படி அடானி நிறுவனம் செஞ்சுட்டு இருக்காங்களோ. அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸை அதிகரித்து விற்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கேஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு. கெயில், இந்திரபிரஸ்தா, இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 டாப் கம்பெனிஸ். இந்த டாப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கூட அப்போ தான் வருது. டாப் 5 ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ். இந்த 5 கம்பெனிகளுடைய வேல்யூவேஷன், மார்க்கெட் ஷேர்னு நீங்க பார்த்தீங்கன்னா $150 பில்லியன். ரைட். ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அடானி நிறுவனம், I'm talking about all 5 put together, is 150 billion. அப்போ ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அடானி நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் எவ்வளவா இருக்கும் நீங்க நம்புறீங்க? கம்மியா தான் சார். எவ்வளவு இருக்கலாம்? 150 divided by 5 போட்டா எவ்வளவு வரணுமோ அதோட கம்மியா தான் இருக்கும். அதோட கம்மியா. As per you, let us assume 25 billion வச்சுப்போம், இல்ல 30 billion வச்சுப்போம், இல்ல 40 billion வச்சுப்போம், 50 billion வச்சுப்போம். அது தாண்டி இருக்காது, ரொம்ப ஜாஸ்தி. பட் அது அதுக்கு தாண்டி இருக்காது இல்லையா? Now Adani's market share, Adani Gas or market share is $258 billion. Can you believe this? Is this not a wrong trade? எந்த ஷேர் பிரைஸ் ஒரு 300-350 ரூபாய்க்கு இருந்ததோ அதை நீங்க 3500 ரூபாய்க்கு எடுத்து காட்டுறீங்க. அதில் தானே நீங்க உங்களுடைய அண்ணனை வச்சு அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து ஷெல் கம்பெனி வழியாக பணத்தை உள்ள போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட் வழியாக அடானியோடைய ஷேர் பிரைஸ் அதிகரிக்கும். ரைட். 2023 வந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்பு அடானி நம்பர் 3 பொசிஷன்ல ட்ரெயில் பண்ணிட்டு இருப்பாரு. 2ல வருவார், 3ல வருவார், 4க்கு போவார். ஒவ்வொரு நாளும் அவர் வந்துட்டு இருப்பார் உலகத்துல இருக்கிற பணக்கார உலக பணக்கார பட்டியல்ல. லாக்டவுன் காலகட்டத்துல ஒரு நாளைக்கு அடானி சம்பாதித்த பணம் 1200 சொச்சம் கோடி ரூபாய் every single day. This is what Adani's growth was. During lockdown உலகமே முடக்கப்பட்ட தருணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா he was making money. அந்த மாதிரி பணம் சம்பாதித்த ஒரு நபர் எல்லாமே இழக்கிறார். Right. He comes down to 50-60 billion where he touched 142 billion when he was on say number 2. 142 billion ல இருந்தாரு, அப்படியே 128 billion ல இருந்தாரு. திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா 40-50 billion வந்துட்டாரு. அப்போ டாப் 100 பணக்காரர் பட்டியல இருந்து அடானியோட பேர் வெளியில போகும். How Adani came back within a year? அதற்கான அர்த்தம், அதற்கான ஆன்சர் இங்க இருக்கு. ரைட். உங்களுடைய மேல் பிராக்டிஸ் எந்த அளவில் இருக்குன்னா, ₹1 விற்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க சந்தையில கொண்டு போய் காட்டும் போது அதற்கான உண்மையான விலை ₹1 தான். பட் சந்தையில போய் எடுத்து வைக்கும் போது இந்த பொருள் ₹100 நீங்க எடுத்து காட்டுறீங்க. அந்த ₹100 ஆசைப்பட்டு மக்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்றது மட்டுமல்லாமல் பணத்தை இழக்கக்கூடிய வேலையும் பல்வேறு நபர்கள் பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் செஞ்சுட்டாங்கன்னா அது தனி விஷயம். பட் காலப்போக்கில் நீங்க பார்க்கும்போது அதே அந்த பணத்தை இழக்கக்கூடிய தருணத்துல, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, 2024 லோக்சபா எலெக்ஷனும் போது ரிசல்ட் வர்றதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் 3 பேருமே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க பாஸ். you're a prime minister, you're a finance minister, you're a home minister. ரைட். மார்க்கெட்ல இந்தந்த கம்பெனி மீது நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட பணம் பல மடங்கு அதிகரிச்சிடும்னு சொன்னாங்க. அதேபடி பல்வேறு நபர்கள் அந்த கம்பெனி மீது, அதாவது அடானி நிறுவனத்தின் மீது பணத்தை போட்டாங்க. 3rd day the result came, the market crashed, people lost the money. ரைட். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட கவர்மெண்ட் எந்த விதமான பதிலையும் கொடுக்கல. ரைட். இது ஒன்று. 2வது ஐசிஐசிஐ வங்கி பற்றி நீங்க பார்க்கும்போது அங்கேயும் பல்வேறு இடங்கள்ல குற்றச்சாட்டுகள்
வெளிவந்தது. எப்படின்னா, ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் செபி. ஏப்ரல் 5, 2017 இவர் பொறுப்பேற்கிறார். 4th October 2021 வரை அவர் வந்து ஹோல் டைம் மெம்பராக இருக்கிறார். சேர்பர்சன் ஆஃப் செபி 2nd March 2022 இருந்து இன்னைக்கு வரை அந்த பதவியில இருக்கிறார். சரி, மாதவிபுரி புஜ்ஜோடைய இந்த அப்பாயின்மெண்ட் யார் செய்வார்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹோம் மினிஸ்டர், இன்னொன்னு பிரைம் மினிஸ்டர். 2 பேருடைய தலைமையில தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படும். Now the question here is, நீங்க கொண்டுட்டு வர்ற பியூரோக்ராட் எவ்வளவு கிளீனா இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த விதமான பிரஷர்லயும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற எந்த கம்பெனிலையும் இல்லாமல் அவர் ஒரு நடுவராக இருந்து எல்லாருக்குமே ஒரு சரியான ஃபேர் டீல் கொடுக்கக்கூடிய நபரை தான் இருக்கணும். பட் இங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இர்ரெகுலாரிட்டி நீங்க பாருங்க. 2017 இருந்து 2024 வரை 16 crore and 80 lakh rupees மாதவிபுரி புஜ்ஜுக்கு ஐசிஐசிஐ வங்கி வழியாக சம்பளமாக வந்திருக்கு. I will show you a couple of slides. பட் ஐசிஐசிஐ தரப்புல அது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லியும் அது வந்து ஷேர்ஸா நாங்க கொடுத்துருவோம், அது அடுத்த 10 வருஷத்துக்குள்ள எங்களோட எம்ப்ளாயிஸ் எப்ப வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விளக்கத்திற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அதற்கான கேள்விகளை மறுபடியும் எழுப்பினாங்க. Why SEBI chief can't challenge Congress party? நேற்று நடந்த அந்த ரெண்டல் விவகாரத்திலையும் பவன் கேரா வந்து கடைசியில் என்ன சொல்றாரு, ஐ கேன் சேலஞ்ச், யூ கேன் சேலஞ்ச் மீ, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் சேலஞ்ச் மீ. ஐசிஐசிஐ பேங்க்ல நடந்த விஷயத்தும் போது கூட they have challenged ஐசிஐசிஐ பேங்க், they have challenged SEBI chief. இங்கே நீங்க பாருங்க எப்படி அந்த ரெண்டல் விஷயத்துல கோரல்ங்கிற அந்த கம்பெனிக்கு லாபம் போனதோ, அந்த கம்பெனி SEBI chief வழியாக இருக்கிறார்களோ, அதே போன்று ஐசிஐசிஐ பேங்க்கும் மார்க்கெட்ல இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் SEBI chief வழியாக கிடைச்சிருக்கு. அதற்கான வேல்யூவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், இன்னொரு பிரஸ் மீட் வரும். எவ்வளவு இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டது, எவ்வளோ மக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்கிற அனைத்து விஷயமும் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ நீங்க பாருங்க, salary from ஐசிஐசிஐ பேங்க் she was getting, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இருந்து ஒரு salary வருது, ESOP பிளஸ் டிடிஎஸ் அதுவும் ஐசிஐசிஐ வங்கி வழியாக வருது. இந்த பொறுப்புல இருக்கும்போது உங்களுக்கு வந்து SEBI சீஃப் என்கிற அந்த பொசிஷனுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. இந்த ஸ்லைடை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். 2017 to 2018 ஐசிஐசிஐ பேங்க் வழியாக இவருக்கு சம்பளம்ங்கிற பேர்ல 2,06,18,950 ரூபாய் கிடைக்கும். இது சம்பளம் நம்பர் 1. சம்பளம் நம்பர் 2 ப்ரொடென்ஷியல் வழியாக 7,07,195 rupees per annum. மூன்றாவதாக salary from SEBI, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 35,26,521 ரூபாய். Now you come to next year, which is 18 and 19. இது அப்படியே 422% அதிகரிக்கிறது அவருடைய salary from ICICI. This time she gets 4,71,29,116. அதே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரூடென்ஷியல்ல இருந்து அவருக்கு கொஞ்சம் வருமானம் குறையுது, 2,17,900 something. But here her salary increases in SEBI, which becomes 41,25,172. இதேபடி நீங்க பார்த்தீங்கன்னா 2021 வரை மாதவிபுரி புஜ்ஜருக்கு ஐசிஐசிஐ வங்கி வழியாக நேரடியாக சம்பளம் கிடைத்தது 2 கோடியிலிருந்து தொடங்கி கடைசியாக அவர் டிராப் பண்ண சம்பளம் 4,64,39,786. இந்த பக்கம் அதே மாதிரி ப்ரொடென்ஷியல் இருந்து அவருக்கு பணம் வருது, SEBI பக்கத்துல இருந்து அவருக்கு வருது. இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐசிஐசிஐ வங்கி வழியாகவே 16,80,22,143 ரூபாயும், செபியின் சீஃப் வழியாக அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் 3,30,28,246. Where she is only eligible to get this 3 crore
ரைட். இதே இடத்துல இன்னொரு விஷயத்த நீங்க பாருங்க, எந்த ஈசாப்பிற்காக ஈசாப் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு வந்து நீங்க டிடிஎஸ் கட் பண்ணணும். அந்த டிடிஎஸ்ஐயும் ஐசிஐசிஐ வங்கியை கட்டு. எந்த டிடிஎஸ் மாதவிபுரி பூஜ் கட்டியிருக்க வேண்டுமோ அந்த டிடிஎஸ் பணத்தையும் ஐசிஐசிஐ வங்கி கட்டுது. அதே எவ்வளவு ரூபாய்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1,10,20,817. இப்போ ஜி நியூஸ் உடைய ஓனர் அவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். என்னன்னா she throughout she was been a very corrupt lead officer அப்படின்னு சொல்றாரு. ஜி சினிமாவிற்கும் சோனிக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் வந்து சரியா லாஸ்ட் மினிட்ல வரல, அது உடைஞ்சிருது. எப்படி உடையுதுன்னா, செபியின் சீஃபாக இருக்கக்கூடிய இந்த லேடி she had not allowed that deal to happen because அந்த டீல் ஆயிடுச்சுன்னா அது வந்து உலகத்திலே மிகப்பெரிய டெலிவிஷன் நெட்வொர்க்காக மாறி இருக்கும். இந்த இடத்துல ஜியோ உள்ள வர்றாங்க. ஜியோ இஸ் ட்ரைங் டு ஷோ ஆல் த கிரிக்கெட் மேட்சஸ். ரைட். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சோனி லிவ்ல தான் நீங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஐபிஎல் எல்லாம் அதுல தான் வரும். ஆஃப்டர் ஜியோ கேம் இன்டு த பிக்சர், the trend changed. Now you are seeing all the matches in Jio, right? So ஜியோவுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்காக அந்த இது நடக்குது. இது மட்டுமல்ல, 500 செபி ஸ்டாஃப் 500 பேர் ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கிறாங்க. மாதவிபுரி பூஜ் ரொம்பவே மோசமாக எங்களுக்கு நடத்துறாங்க. the work culture is very very bad. நாங்க எங்களால இங்க வேலையை பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல இருந்து செபி சீஃப் மீது குற்றச்சாட்டுகள் வந்த பின்பு கூட அவர் இதுவரை நாங்கள் வந்து ராஜினாமா கொடுக்குறோம் இல்லை இதற்கான விளக்கத்தை கொடுக்குறோம்னு வரல. ஷி இஸ் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் குவைட் வெல். அந்த டிஃபென்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்துடைய பின்புலத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கார்பரேட்டை அவர்கள் காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இன்னைக்கு வரை அடானி நிறுவனம் ஹிண்டன்பர்க் மீது எந்த விதமான வழக்கையும் போடல. செபியின் சீஃபான மாதவிபுரி பூஜ் மீது இந்த அளவுல ஹிண்டன்பர்க் இஸ் அ ஷார்ட் செல்லர். அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரியான லிஸ்டிங் எடுத்துட்டு வர ரிசர்ச் பண்ணவங்க லிஸ்டிங் எடுத்துட்டு வருவாங்க. தே மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறையும் நீங்க சுட்டி காட்டி வழக்கு போடல. யூ டோன்ட் கோ டு த வேர்ல்ட் கோர்ட். எங்கேயும் நீங்க போகாம நீங்க வெறும் டிஃபென்சிவாக மட்டும்தான் இருக்கிறீர்கள் ஒழிய இதை தாண்டி நீங்க எதுவுமே செய்யல. ரைட். இது மட்டுமல்ல, இதுல நடந்த இன்னொரு சில இரெகுலாரிட்டிஸை பத்தி நீங்க பார்த்தீர்கள்னா 2017 இருந்து 2024 வரை இன்கம் ஃப்ரம் ஐசிஐசிஐ டு த கரண்ட் செபி சேர்பர்சன் அட்ஜஸ்டட் கேசஸ் கன்சர்னிங் ஐசிஐசிஐ அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்ஸ். ஐசிஐசிஐ வங்கி மற்றும் ஐசிஐசிஐ வங்கியுடன் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை செபியின் சீஃப் மாதவிபுரி பூஜ் அட்ஜஸ்ட் செய்து கொடுத்திருக்கிறார். ஸோ இங்க ஒரு சில கேள்விகள் வருது. எப்படி ஒரு ப்ராப்பர் கிரைட்டீரியா இல்லாமல் எப்படி நீங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை கொண்டுட்டு வந்தீங்க? அப்படி அப்பாயின்மெண்ட்டை நீங்க செய்தது சரியாக இருந்தால் அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். அதாவது மோடி அண்ட் அமித்ஷா. ரெண்டாவது நீங்க பாருங்க சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, டைரக்டா சேலரியா வந்தா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஏன் சார் அவங்க நினைக்கல? டைரக்டா ஏன் சேலரியா பணப்பலன்களா வராம வேற ஒரு வகையில கொடுத்துருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு? ஐசிஐசிஐ ஏன் கொடுக்கணும்ங்கிறதே ஃபர்ஸ்ட் கேள்வி. when you are a செபி நீங்க சொல்ற மாதிரி பட் தப்பா நடந்துருந்துச்சு அப்படின்னா ஏன் சேலரியா கொடுக்கணும்? this is not a salary. it is a bribe in the name of salary. சரியா? ஓகே. நீங்க பேங்க்லனா நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் பணம் இருக்காது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா பேங்க்ல தான் அதிக பணம் வந்து இங்க அங்க ஷிஃப்ட் ஆகும். ரைட். 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி அடிச்சுட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. அரசாங்கத்துல வாங்கிட்டு போனாங்களா? பேங்க் தானே கொடுத்தது. அண்ட் பேங்க் புக்கை சரி பண்றதற்காக அரசாங்கம் தானே அங்க போய் ஹேர் கட்னு சொல்றாங்க, நாங்க டாக்ஸ் ரிபேட் பண்றோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? கவர்மெண்ட், பேங்க் அண்ட் கார்ப்பரேட்டோட நெக்ஸஸ்.
கவர்மெண்ட் எந்த கார்பரேட்க்கு சப்போர்ட் பண்றதோ அந்த கார்பரேட் நேரடியாக வங்கிக்கிட்ட போய் பணத்தை வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க எங்களால கொடுக்க முடியலன்னு ஒரு திவாலியா சொல்லுவாங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல கவர்மெண்ட் நம்மளுடைய வரி பணத்தை வச்சு அதை வந்து சரிபார்க்கக்கூடிய புக்கை சரிபார்க்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அனில் அம்பானி இன்னைக்கு திவாலி ஆயிட்டாருன்னு சொல்றாரு. எதுவுமே இல்லை. சிங்கப்பூர்ல, யூகேல அதெல்லாம் அங்கே வழக்குகள் இருக்கு. அவருடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு துளி ஏதாச்சும் மாற்றங்களை பார்த்தீங்களா? இஸ் ஹி கேம் ஃப்ரம் பிகர் பங்களோ டு அ ஸ்லம்? என் கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, சரி எல்லாமே இழந்துட்டேன், என் கையில ஒண்ணுமே இல்லை. மை லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச் ஆர் நாட்? இது அனில் அம்பானி மட்டுமல்ல. You take any person who, Vijay Mallya, you take anyone who says I'm bankrupt, but their lifestyle never changes. Because ஒரு 2000 கோடி ரூபாய் ஊழல்ல 200 கோடி ரூபாய் நான் ஏற்கனவே செட்டில் பண்ணியிருப்பேன். அங்கங்க பிசினஸ்ல போடுறது பேர்ல நான் ஒரு 100-200 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் அடிச்சிருப்பேன். லாஸ், நேச்சுரல் லாஸ்ங்கிற பேர்ல another 500 crores. Another 500 crores goes to these kind of political parties. Okay. Right? So my life is settled. I gave the money to you. என்னை பத்தி 4 ஆர்டிகல்ஸ் வரும். அதை தாண்டி எதுவுமே இல்லையே. I will go abroad, I will sit, have my life, enjoy my life. Vijay Mallya, Mehul Choksi, நீரவ் மோடி, அது மாதிரி பல்வேறு நபர்கள். அரசாங்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல தான் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி மீது அந்த அளவுல அலிகேஷன் இல்லைன்னா கூட நிச்சயமாக வங்கிகளுக்கு அவர் வந்து கடன் கொடுத்துட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடனாளி யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அடானி. ரைட்? ஸோ வாட் SEBI chief is doing here, right? When you're taking money from ICICI Bank, when you're taking money from the companies who you're handling their cases, right? அந்த மாதிரியான கம்பெனி 7 லட்சத்துல இருந்து 46 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த வேலையில நீங்க இல்லையோ அங்கிருந்து சம்பளம் பேர்ல உங்களுக்கு 16 கோடி ரூபாய் கிட்ட வருது. இதே சுபாஷ் சந்திரா, ZTVN ஃபவுண்டர், அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, செபியின் சீஃபாக பதவியேற்பதற்கு முன்பு கணவர் மனைவி 2 பேருடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் 1 கோடி ரூபாய். செபியின் சீஃபாக பதவியேற்றதற்கு பின்பு அவர்களுடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் 40 இருந்து 50 கோடி ரூபாய். எப்படி? SEBI chief didn't went to the court or to the police station or gave any complaint against Subhash Chandra. She didn't give any complaint against Hindenburg. She didn't give any complaint against Pawan Khera. Why? You are saying I'm fair, right? When you are saying you are fair, you should come up and say these are the allegations and these are not fair allegations and I will go to the court. Is she doing it? And also, why Prime Minister Modi is now? Why Nirmala Sitharaman is now? Why Home Minister Amit Shah is now? Because அவங்களுடைய ஐடியா என்னன்னா, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க. another 3 months they will talk, something else will come. ஒரு டைம் வரும். எப்படி ரஃபால் டீல்ல காங்கிரஸை குற்றவாளியாக மாற்றிட்டார்கள், ரைட்? எப்படி அந்த பெகசஸ் விஷயத்தை காங்கிரஸ் எடுத்து வைக்கும் போது அதையும் மக்கள் மறந்துட்டார்களோ, செபியோடைய விஷயத்தை மக்கள் மறந்துட்டார்கள். பிகாஸ் ஒரு அடிப்படை மக்கள், ஒரு புவர் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு ரிச் பர்சன் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நபர்களும் யாருக்கு அதுல புரிதல் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும். இது வந்து நேரடியாக மக்களை பாதிக்குமா பாதிக்காதான்னு நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக பாதிக்கும். பிகாஸ் மார்க்கெட்ல வரக்கூடிய பணம் ஒரு பணவீக்கத்தை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ எல்லாமே அந்த வழியாக நடக்கும். இன்னைக்கு ஐ ரிமெம்பர் ஒரு டாலர் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 36-34 ரூபாய்.
ஒரு ரீசெண்ட் 10 years பேக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 rupees இருந்தது. இன்னைக்கு 85-87 rupees மாறிடுச்சு. அண்ட் நிர்மலா சீதாராமனுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்திய பண மதிப்பு குறையவில்லை, டாலர் had become more powerful. What kind of stupid argument is this or answer is this? ஒரு பொருளை நீங்க 60,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க இந்தியா பண மதிப்பு, அதே பொருளை இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா 87,000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்குறீங்க. So you are paying extra 27,000 rupees. Is this your currency is weak or not? Right? அதே மாதிரி நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான இடங்களை நீங்க பார்க்கும்போது டாலருடைய விலை அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய டாலர் எக்ஸ்சேஞ்ச், நீங்க எது டாலர் ஸ்டாக்கா வச்சிருக்கீங்களோ அது வந்து அதிகமா செலவாகும். அது அதிகமா செலவாகும் போது உங்களுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். அது உங்களுடைய வேல்யூ ஆஃப் யுவர் ருபி நேஷனல் கரன்சி வில் கம் டவுன். அதுதான் இங்க நடக்குது. எந்த பொருளை நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்களோ, 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்களோ, அதையே நீங்க இன்னைக்கு வந்து 80,000 to 90,000 rupees வாங்கிட்டு இருக்கீங்க. 30,000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ரைட்? ஸோ இதை பத்தி யாருமே பேசுறதுக்கு இன்னைக்கு யோசிக்கிறாங்க. வெதர் இட் இஸ் நியூஸ் சேனல்ஸ், வெதர் இட் இஸ் the party men who are in the ruling government, or even activists who work very closely on economic matters. அரசாங்கம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, 4-5 எக்கனாமிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கேமை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. ஜிடிபி, நம்ம வந்து உலகத்தின் 3வது மிகப்பெரிய பவர் சென்டராக மாறப்போகிறோம், எக்கனாமிக் கண்ட்ரியாக மாறப்போகிறோம்னு கூறக்கூடிய இதே அரசாங்கம் 300 lakh crore rupees is our GDP. 300 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய ஜிடிபியாக இருக்கிறது. 2.25 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா மீது கடன் இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய 6 மாதத்திற்குள் இந்தியா மீது இருக்கக்கூடிய கடன் 80% of our GDP. By 2028, இந்தியா மீது இருக்கக்கூடிய கடன் will be 100% of your GDP. Right? So இதை வந்து எப்படி பொருளாதாரமா நீங்க பாக்குறீங்க, எப்படி growthன்னு நீங்க பாக்குறீங்க? It is not. Right? Because உங்களுடைய கடன் தான் அதிகமாக இருக்கிறது ஒழிய உங்கள்கிட்ட வந்து அந்த வாங்கின கடனை கூட நீங்க சரியா மார்க்கெட்ல இன்ஃபியூஸ் செய்து அதில இருந்து பணத்தை நீங்க பார்க்கல. ரைட்? யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் லோன்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் பேங்க் அண்ட் நீங்க இந்த நாட்டை நடத்தக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் மேக்கிங் மணி, யூ ஆர் டேக்கிங் லோன்ஸ். ரைட்? இது ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். வில் ஃபினிஷ் யுவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சம்பளம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய நபருடைய சம்பளம் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இருக்கும். அவர் தன்னுடைய குழந்தைகளையும் படிக்க வைப்பாரு, மண்ணையும் வாங்குவாரு, வீட்டையும் கட்டுவாரு, திருமணத்தையும் நடத்துவார், குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணியும் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா he will have some saving. 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இல்ல சிச்சுவேஷன் எப்படின்னா, உங்களுக்கு salary maybe you will be earning 1 lakh of rupees or 2 lakh rupees. குடும்பத்தை எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா 25,000 போட்டு பாத்தீங்கன்னா கூட ஒரு சாதாரணமான குடும்பத்துடைய வருமானம் 50,000-60,000 ரூபாய் ஆயிருக்கு. This is a basic calculation. பட் இன்னைக்கு உங்களால ஒரு வீடு வாங்க முடியுதா, மண்ணை வாங்க முடியுதா? எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்குறோம். ஒரு போன் வாங்குறதுனா கூட லோன்ல தான் வாங்குறோம். பிகாஸ் உங்களுடைய பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அண்ட் பொருளுடைய மதிப்பு வந்து பணம் கீழே போக போக பொருளுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. இந்த ஆசை வந்து அங்கேயே இருக்கு. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து அதிகமா நீங்க கடனை வாங்கி இதை நீங்க அச்சீவ் பண்றீங்க. இதை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்களுடைய வாழ்க்கை. ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் தி சேஞ்ச் வாட் வி ஹவ் சீன். கடன் வாங்குறது தவறு கிடையாது, பட் அந்த கடன் எந்த லெவல்ல நீங்க வாங்குறீங்கிறது. பேசிக் நீட்ஸுக்கே கடன் வாங்குற நிலைமை ஆயிடுது. ஆடம்பர செலவுக்கு கடன் வாங்கினா நம்ம குறை சொல்லலாம், பட் நீங்க சொல்ற மாதிரி பொருளாதாரமே இப்படி இருக்கிறனால பேசிக் நீட்ஸ் உங்களால மேட்ச் பண்ண முடியல. ஸோ மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இஃப் த மார்க்கெட் இஸ் கிராஷிங், இஃப் உங்களுடைய நாட்டுடைய கரன்சி கீழே சரியுது,
அப்போ உங்களுடைய பொருளாதாரமும் சரியுது, பிகாஸ் உங்கள் மீதுதான் அந்த கடன் வரும். இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரு மீதுமே 1.5 லட்சம் ரூபாய் கடன். And we have the population of 140 crores. Now just calculate. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.